ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்ரன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ ஏ அண்ட் குரூப் 4ல் தமிழ் எழுதுகிறோம் இல்லையா. ஸோ அதில் தமிழ் சான்றோர் யூனிட் 7 தலைப்புக்கில் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் அப்படின்றதுல அந்த யூனிட் 7ல் 15 கொஷின்ஸ் கிட்டே கேட்பாங்க. ஸோ அப்போ அதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஸோ பழைய சிலபஸ்லேயும் இவருடைய பேர் இருந்தது. பட் அதிகமாக என்ன சொல்கிறது, ப்ரீவியஸ் இயரில் கொஷின் இருக்குது, என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணி பார்க்கையில் ஒரு 5 கொஷின்ஸ் கிட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேவா. ஸோ மித்தபடி அதிகமாக எதுவும் இல்லை. ஸோ இப்போ நமக்கு இவர் பேர் நம்ம ரொம்ப தனியாக கொடுத்துருக்கனால நிறைய விஷயங்கள் இவரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்றா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. ஃபர்ஸ்ட், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இயற்பெயர் கல்யாண சுந்தரம். ஓகே, இயற்பெயர் கல்யாண சுந்தரம். எப்போ பிறந்தார் அப்படின்னா ஏப்ரல் 13, 1930 8/10. ஓகேயா, 8/10/1959 இறந்துருப்பார். ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 29 வயது வரை தான் அவர் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் இறந்துட்டார். இவருடைய ஊர் அப்படின்னு பார்த்தோன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் இருக்க சங்கம் படைத்தான் காடு அப்படின்றது தான் இவருடைய ஊர். இவரோட பெற்றோர் பெயர்னு பார்த்தோன்னா அருணாச்சலம் விசாலாட்சி அம்மாள். இவருக்கு புனைப்பெயர் என்னென்னா அகல்யா அப்படின்ற புனைப்பெயரும் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க, இது புதுசாக இருக்குது. ஓகே. அடுத்து இவருக்கு கனகசுந்தரம் என்ற மூத்த சகோதரரும் வேதநாயகி என்ற இளைய சகோதரியும் உள்ளனர். ஓகேவா. இவருக்கு ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி இருக்காங்க. இவருடைய மனைவியின் பெயர் கௌரவாம்பாள். ஓகேவா. அதுக்கப்புறம் இவருடைய குழந்தை குமரவேல். ஓகேயா. அவர் 1959 பிறந்திருப்பார். அவர் பிறந்த அந்த வருஷத்துலேயே தான் இவர் இறந்து போயிட்டார். ஒரு 5 மாத குழந்தை பிறந்ததுக்கப்போ இவருடைய குழந்தை 5 மாதம் இருக்கையில் இறந்துட்டார். எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். இவர் ஒரு சிறந்த தமிழ் அறிஞர், சிந்தனையாளர், பாடலாசிரியர் மற்றும் எளிமையான தமிழ் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடுவதில் வல்லவர். ஓகேவா. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஸோ இது கேட்பாங்க, சமூக சீர்திருத்த கருத்துக்கள் வலியுறுத்தி பாடுவதில் வல்லவர்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதுக்கப்புறம் பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட பாடலில் அதிகமாக புகுத்தியவர். உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். விவசாயம் பற்றி ரொம்பவே ஆர்வமாக இருப்பார். சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக இந்த கொஷின் தான் கேட்டிருக்காங்க, மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லி. இந்த பேர் தான் இவர் அதிகமான கொஷின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டதே மக்கள் கவிஞர் அப்படின்றத வச்சு. ஓகேவா. அப்புறம் பொது உடைமை கவிஞர், திரை இசை திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை மக்கள் கவிஞர் அப்படின்னு யார் சொன்னதுன்னா, கோயம்புத்தூர் தொழிலாளர் சங்கம் 1959 தான் இவரை மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேயா. பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்பார்னா, எனது வலது கை அப்படின்னு சொல்லியிருப்பார் இவரை. உடுமலை நாராயண கவி என்ன சொல்லியிருப்பார்னா, அவர் கோட்டை நான் பேட்டை. அதாவது உடுமலை பேட்டையா. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அவர் கோட்டை பட்டுக்கோட்டைனால அவர் கோட்டை நான் பேட்டை அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த யாரை சொன்னதெல்லாம் முக்கியம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஜெயகாந்தன் என்ன சொல்கிறாருன்னா, பாட்டி எழுதி நம்மை கவர்ந்த பாட்டாளி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய நாற்காலியில் ஒரு கால் பட்டுக்கோட்டை அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிறாரு. ஓகேவா. ஸோ 4 பேர் சொன்னது இப்போ பார்த்துருக்கோம், நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. தோழர் ஜீவானந்தம் அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை பார்த்து சொல்லியிருக்காரு. இவர் பாமர மக்களின் கவிஞர். இன்னொரு பேர் என்ன, மக்கள் கவிஞர், பொது உடைமை கவிஞர், திரை இசை திருவள்ளுவர், பாமர மக்களின் கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இவர் இயற்றிய பல பாடல்களை ஜனசக்தி பத்திரிகை இதழ் வெளியிட்டு வந்தது. ஓகேவா. ஸோ இவருடைய பாடல்கள் எல்லாமே ஜனசக்தி இதழில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அவங்க தான் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 1954ஆம் ஆண்டு படித்த பெண் அப்படின்ற திரைப்படத்துக்காக முதல் பாடலை இயற்றி அந்த துறையில் திரைப்படத்துறையில் ஒரு அழுத்தமான முத்திரையை பதிச்சார் 54. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் 1993ஆம் ஆண்டு இவருடைய பாடல்கள் எல்லாமே நாட்டுடைமையாக்கப்பட்டது. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு
நடிப்பு ஆசையின் காரணமாக நடிக்கணும் அப்படின்றதுக்காகவும் சக்தி நாடக சபா அப்படின்றதுல இணைஞ்சு அங்கே கற்றுக்கிறதுக்காக போயிருப்பார். அங்கே தான் வந்து திரையிசை பிரபலமான சிவாஜி கணேசன், எம்என் நம்பியார், எஸ்பி சுப்பையா இவங்க எல்லாருமே வந்து அங்கே இது படித்து தான் வெளியே வந்திருக்காங்க. இவருடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு பார்த்தோன்னா ஓஏகே தேவர் அவருடைய நெருங்கிய நண்பர் தான் பட்டுக்கோட்டை. தன் நடிப்பை விட்டுவிட்டு பாடல் எழுதும் கலையை கற்றுக்கொள்ள புதுச்சேரி சென்று புரட்சி கவி பாரதிதாசனிடம் உதவியாளராக சேர்ந்து கவிஞராக உருவானார். ஓகேவா? ஸோ இப்போ நடிக்கணும்னு சொல்லி போய் சக்தி நாடக சபாவில் சேர்ந்து ஒரு தடவை நடித்து இது பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பாடலாசிரியர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தினால புதுச்சேரிக்கு போய் புரட்சி கவி பாரதிதாசனிடம் உதவியாளராக சேர்ந்து கவிஞராக உருவாகிறார். இவர் பாடல்கள் உருவங்கள் காட்டாமல் உணர்ச்சிகளை காட்டக்கூடிய வல்லவர். ஓகேவா? செய்யும் தொழிலே தெய்வம் என்று கூறியவர். இதுவும் செய்யும் தொழிலே தெய்வம் இவரோட தான். இவருடைய முதல் பாடல் என்னென்னா நல்லதை சொன்னால் நாத்திகனானேன் அப்படின்ற பாடல் தான் இவருடைய முதல் பாடல். இவர் சினிமாவில் இருந்த காலங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 9 ஆண்டுகள் 1951 இறக்குற வரை 59 வரை வந்து இருந்திருப்பார். 56 திரைப்பட பாடல்கள் எழுதியுள்ளார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எத்தனை ஆண்டு காலம் வந்து சினிமாவில் இருந்தார்னா 9 ஆண்டு காலம். எத்தனை திரைப்பட பாடல்கள் எழுதியிருக்காரு? 56 பாடல்கள் வந்து எழுதியிருக்காரு. தமிழக அரசு அறிவித்த கௌரவம். ஸோ தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு வந்து 2000 ஆண்டில் அப்போ முதலமைச்சர் யார் இருந்தாங்கன்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இருந்திருப்பார். ஸோ அவர் வந்து பட்டுக்கோட்டையில் வந்து ஒரு மணிமண்டபம் வந்து இவர் பேரில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் அவருடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பான புகைப்படங்கள் எல்லாமே வந்து ஒரு கண்காட்சியாக வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ இவர் வந்து திருமணம் முடிந்த ஒரு 5 வருடங்கள்லேயே வந்து 5 வருஷத்துலேயே வந்து இறந்துருவார். தன்னோட 29வது வயசில். ஓகேயா? ஸோ 29வது வயசில் வந்து 1959 அக்டோபர் 8 இறந்துருவார். இவருடைய மறைவிற்கு வந்து கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இருக்காங்கள்ல, ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். கண்களை மூடுகிறேன், கல்யாணம் தெரிகிறார், ஒளி தெரிகிறது. கண்களை திறக்கிறேன், கல்யாணமில்லை, கலை உலகமே இருள்கிறது என்று வேதனையுடன் தெரிவித்தார். ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இவர் வந்து ஒரு பன்முக தொழில்கள் கொண்டவர். நிறைய தொழில்கள் இவருக்கு தெரியும். ஸோ அந்த எத்தனை வகையான தொழில்கள் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 17 வகையான தொழில்கள், அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா தொழிலுமே இவருக்கு தெரியும். விவசாயி, மாடு மேய்ப்பவர், மாடு வியாபாரி, மாம்பழ வியாபாரி, இட்லி வியாபாரி, முறுக்கு வியாபாரி, தேங்காய் வியாபாரி, கீற்று வியாபாரி, தண்ணி வண்டிக்காரர், உப்பள தொழிலாளி, மிஷன் டிரைவர், மீன் நண்டு பிடிக்கும் தொழிலாளி, அரசியல்வாதி, பாடகர், நடிகர், நடனக்காரர், இறுதியாக கவிஞர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு பன்முகத்தண்டை கொண்டவர். அவருடைய 29 வயது வரை தான் இருந்திருக்காரு. அத்தனை வயசுக்குள்ளே அவர் இத்தனை ஒரு தொழில் செஞ்சு உழைச்சிருக்காரு. ஓகே, ஸோ இது எல்லாமே அடுத்து வர்றது எல்லாமே முக்கியமான மேற்கோள்கள். ஓகேவா? ஸோ நிறையா வந்து அவுட் சோர்ஸ் புக்கில் இருந்து தான் வந்து எடுத்து உங்களுக்கு வந்து நான் எடுத்து தனியாக டைப் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அதனால் அது வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஸோ எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமது செல்வம். இது நம்ம ஸ்கூல் புக்கில் கூட கொடுத்துருக்காங்க. காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நினைவாகும். இந்த பாட்டில் உள்ளது தான். மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மானமில்லா கோலையுடன் சேரக்கூடாது. இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள். மேடு பள்ளமற்ற ஒரு சமுதாயம் உருவாக்குவதற்காக செதுக்கப்பட்டதே அப்படின்னு அதுக்காக ஒரு இது சொல்லியிருக்காரு. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. ஸோ இது வந்து இவருடைய வரிகள். அடுத்து திருடராய் பார்ந்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இதுவும் இவருடைய வரிகள். தனி மனித நம்பிக்கையை வந்து உயர்த்தி பிடிக்கிறதுக்காக என்ன சொல்கிறாரு? வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே. ஓகே, இவருடைய வரிகள். அடுத்து பாருங்கள்.
குறுக்கு வழியில் வாழ்வு தேடும் குருட்டு உலகமடா இது, கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி, தெரிந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா. இது இந்த பாட்டு நம்ம கேட்டிருப்போம், பழைய பாட்டு. அந்த பாட்டு இது அவர் எழுதின பாட்டு தான். சின்ன பையிலே செய்தி கேளடா, இந்த பாட்டு அவரோடது தான். தூங்காதே தம்பி தூங்காவதே, தூங்கிவிட்டால் சோம்பேறி, அந்த பாட்டு இருக்குல்ல, அதுவும் இவரோட தான். திருடாதே பாப்பா திருடாதே அப்படி வரும்ல, அந்த பாட்டும் இவரோட தான். அடுத்து முகத்தில் முகம் பார்க்கலாம், அதுவும் அவருடைய வரிகள். அப்புறம் பாருங்கள், இது ஒரு மூட நம்பிக்கையை அகற்றுவதற்கான ஒரு பாட்டு. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. ஸோ அதெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வேலையற்ற வீரர்கள் மூளையற்ற வார்த்தைகளை கூட நம்பிவிடாதே, வேலையற்ற வீரர்களின் மூளையற்ற வார்த்தைகளை கூட நம்பிவிடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே. இவருடைய வரிகள். அடுத்து பாருங்கள், வசதி இருக்கிறவன் தரமாட்டான், அவனை வயிறு பசிக்கிறவன் விடமாட்டான், மானை தேடி மச்சான் வரப்போகிறான், ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே மனிதன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே. இதெல்லாம் அந்த தேவிரா புக்கு, அப்புறம் நிறைய புக்குகளில் பார்த்து எடுத்தது. இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாய் இருக்கணும் அண்ணாச்சி, இவருடைய தான். நல்லா படிச்சுக்கோங்க. காதலிலே தோல்வியுற்றால் கன்னி ஒருத்தி கலங்குகிறாள் அவனை நெஞ்சில் நிறுத்தி, ஆடை கட்டி வந்த நிலவோ, காடு விளைஞ்சென்ன மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், கொடுத்தவனே எடுத்துக்கொண்டாண்டி. ஓகே, ஸோ இதெல்லாம் இவருடைய வரிகள். ஸோ பாருங்கள், கிட்டத்தட்ட நான் ரெஃபர் பண்ணி 21 மேற்கோள்கள் போட்டிருக்கேன். இது எல்லாமே அப்படியே நீங்கள் நல்லா படிச்சுக்கணுங்க, ஓகேவா? ஸோ அப்போ தான் ஒரு 3 to 4 times ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஏதோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் அடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ ஸ்கூல் புக் ரெஃபரன்ஸில் உள்ளதை நம்ம பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு 6th standard நியூ புக்கில் இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ புக் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், துன்பம் வெல்லும் கல்வி. ஸோ இது என்னென்னா, நம்ம எப்படி முன்னேறணும், படிக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே. புக்கில் படித்ததோடு இருந்துடாமல் ஏன் படித்தோம் அப்படின்ற அளவுக்கு போயிடக்கூடாது. நம் நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. ஸோ நெறினா ஒரு நல்ல வழி இல்லாமல் கெட்ட பாதையில் போயிடக்கூடாது. நல்லவங்க நம்மளை இகழும்படி நம்ம வளர்ந்துடக்கூடாது. மூத்தோர் சொல் வார்த்தைகள் மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் தொழிலினதும் மாறக்கூடாது. பெரியவங்க சொல்கிற பேச்சை மீறக்கூடாது, எப்பயுமே பண்பாக இருக்கணும். மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. ஸோ இது நான் அந்த இதில் மேற்கோள்களில் இந்த லைன் நான் போட்டிருப்பேன், பாருங்கள், இதில் இருக்கிறது தான். ஸோ அப்போ எல்லாமே படிச்சுக்கணும். துன்பம் வெல்லும் கல்வி கற்றிட வேணும், துன்பத்தை நீக்கிற ஒரு கல்வியை நம்ம படிக்கணும். நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும், சோம்பல் அப்படியே வீழ்த்தி நம்ம வெற்றி பெறணும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டுட வேண்டும், வம்பு பண்ணக்கூடாது யார்கிட்டையும், அந்த மாதிரி ஒரு குணம் இருந்தால் நம்ம விட்டுட்டு போயிடணும். அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும், அறிவு வளர்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம வானளவு புகழ்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிவிட வேண்டும். நம்ம ஒரு வெற்றியை பெறணும், நமக்கு விருது கிடைக்கணும், நிறைய பெருமையாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அறிவாளிகள் சொல்கிறத போல் நம்ம இருக்கணும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாது உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். பெற்ற தாயோட புகழும் நம்ம பிறந்த மண்ணோட புகழும் வற்றாமல் எப்பயுமே வாழணும். அம்மாவுக்கும் நம்ம ஊருக்கும் எப்பயுமே பெருமை சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இது ரொம்பவே ஒரு மோட்டிவேஷ்னல் பாட்டு மாதிரி. ஸோ நிறைய கொஷின் லைன்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால் நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ அடுத்து இப்போ இது பார்த்துடலாம். தூற்றும்படி எப்படின்னா இகழும்படி, மூத்தோர் பெரியோர், மேதைகள் அறிஞர்கள், மாற்றார் மற்றவர், நெறி வழி, வற்றாமல் குறையாமல். ஸோ இது மீனிங் அதே தான், நான் சொன்னது தான். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நூல்வெளியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ என்னென்னா, எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ இந்த லைன் அப்படியே பார்த்துக்கோங்க, சரியா? எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் அப்படின்னு கேட்பாங்க.
திரை இசை பாடல்களின் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். எப்பயுமே உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். இந்த லைனையும் நோட் பண்ணிக்கோங்க. மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர். இதுதான் அதிகமாக ரிப்பீட்டட் கொஷின். ஓகே, ஸோ இது பாருங்கள். மாணவர்கள் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள், கைக்குடல் பொருள். மானம் இல்லா, மானம் கூட்டல் இல்லானா மானம் இல்லா. ஸோ இதில் அவ்வளோதான். அடுத்த புக்கில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்ற தலைப்பில் ஒரு பாட்டு கொடுத்துருந்தாங்க. ஓகே, அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் ஒரு பாட்டு பார்க்கலாம். செய்யும் தொழிலே தெய்வம். ஸோ இந்த செய்யும் தொழிலே தெய்வம் தலைப்பு கீழே என்ன பாட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். செய்யும் தொழிலே தெய்வம், அந்த திறமை தான் நமது செல்வம். இந்த லைனும் படிச்சுக்கணும். கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமை தான் நமக்கு பதவி. பயிரை வளர்த்தால் பலனாகும், அது உயிரை காக்கும் உணவாகும். எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி தான். நான் ரீட் பண்ணாவே உங்களுக்கு புரியும். நீங்கள் படிக்கிறப்ப படிச்சுக்கணும். வெயிலே நமக்கு துணையாகும், இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும். தினம் வேலையுண்டு, குலமானம் உண்டு, வருங்காலம் உண்டு, அதை நம்பிடுவோம். காயும் ஒரு நாள் கனியாகும், நம் கனவும் ஒரு நாள் நனவாகும். இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். காயும் கனியும் விளையாகும், நம் கனவும் நினைவும் நிலையாகும். உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம். ஓகே, நல்ல வழியில் இருந்து எப்பயுமே நம்ம மாறக்கூடாது. என்ன தான் நமக்கு உடல் வருந்தினாலும் பசியை அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் நம்ம நல்ல வழியிலேருந்து என்றைக்குமே மாறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்ம பண்ணுற தொழில் நமக்கு தெய்வம் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது செய்யும் தொழிலே தெய்வம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பாடிய ஒரு பாடல். ஸோ அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகளை இயற்றியவர். திரை இசை பாடல்களை இயற்றியுள்ளார். உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வழி பரவலாக்கினார். பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்தவர். இவர் வாழ்ந்த காலம் 13/4/1930 8/10/1959 வரை வாழ்ந்திருப்பார். ஓகேவா? ஸோ அப்போ நல்லா பார்த்துங்க. திரை இசை பாடல்கள் இயற்றிய காலம், உழைக்கும் மக்களின் துயரங்கள், பொது உடைமை சிந்தனைகள் எல்லாத்தையும் தம்முடைய பாடல்களில் கொண்டு வந்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் அவ்வளோதான் இந்த பாட்டும் அவரோட பற்றின இன்ஃபர்மேஷனும். ஓகேவா? ஸோ அடுத்த இருக்குது ஸ்கூல் புக் பார்க்கலாம். 9th புக்கில் இருக்குது ஒன்று, அதையும் பார்த்துடலாம். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் 47-67 பேஜ் நான் இங்கே எடுத்து கொடுத்துட்டேன். இந்த பாட்டு பாருங்கள். உச்சி மலையிலேயே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமை இல்லாத மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது. இது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பாடின வரிகள். ஆல்ரெடி டிஎன்பிசியில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ இது பாருங்கள். அடுத்து அவரை பற்றி இந்த ஒரு உரை இது கொடுத்து அதில் கேட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 14 வயது சிறுவன் 14 வயது சிறுவன் ஏரிக்கரையில் உள்ள வேப்ப மரத்தின் நிழலில் உட்கார்ந்து நீரில் மீன் குஞ்சு துள்ளி குதித்து நீந்தி செல்வதனையும் அது நீருக்குள் தலைகீழாக சென்று மறைவதனையும் காண்கிறான். இக்காட்சியை கண்டு உள்ளத்தில் எழுந்த உணர்ச்சிகளை சிறுவன் கவிதையாக எழுதுகிறான். ஓகே, ஸோ 14 வயசுலேருந்து கவிதை எழுதுறாரு. அப்போ பாருங்கள் என்னென்னா, ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே, கரை ஓரத்தில் மேயாதே கெண்டை குஞ்சே, தூண்டிக்காரன் வரும் நேரமாச்சு, ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சே. ஓகேவா? ஸோ இந்த ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே பாடல் யாரோடது? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் 14 வயசு ஒரு சிறுவனாக இருக்கப்ப கவிதை எழுதினது. இதுவே இதுதான் அவருடைய முதல் கவிதை. ஓகேவா? ஸோ அப்போ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய முதல் கவிதை என்ன அப்படின்னா இந்த ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே. இதுதான் எப்போ அவரை என்னன்னு சொல்கிறோன்னா மக்கள் கவிஞர் அப்படின்னு போற்றப்படுற கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள். பாவேந்தர் பாரதிதாசனிடம் முறையாக பாடம் கேட்ட இவர் பாடல் இயற்றும் ஆற்றலை படிப்படியாக வளர்த்து கொண்டார். அவர்கிட்ட போய் தான் கவிஞராகணும் அப்படின்றக்கா பாட்டு எழுத கற்றுக்கிட்டார். 1954ஆம் ஆண்டு படித்த பெண் என்னும் திரைப்படத்துக்கு முதலாக பாடல் எழுதினார். அந்த முதலாக எழுதிய அவர் பாடல். ஓகேயா? என்னன்னா
பாடல் எழுதினார். தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனால் மக்கள் வயிறு காயுது. இந்த பாடல் வரிகளை கேட்ட தோழர் ஜீவானந்தம் அவர்கள் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படின்னு சொல்லி கல்யாண சுந்தரத்தை பாராட்டியிருப்பார். ஓகேவா? ஸோ இந்த மீண்டும் தோன்றிய பாரதியடாவும் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. அதனால் இதையும் படிச்சுக்கோங்க. இந்த முக்கியமான இந்த லைன் படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து 10th நியூ புக்கில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஜெயகாந்தன் சில கவிதைகளையும் திரைப்பட பாடல்களையும் படைத்திருக்கிறார். அவரது படைப்பாற்றலின் இன்னொரு பக்கம் அது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றிய கவிதை ஜெயகாந்தன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும். ஓகேவா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி சொல்லியிருக்கார். ஓகே, இந்த பாருங்களேன், நான் கொடுத்துருக்கேன்னா ஓடிப்போ கெண்டை குஞ்சு, இதான் அவருடைய முதல் பாட்டு. ஓகே, ஸோ இதில் இவரை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம டில் டேட் பார்த்தாச்சு. அண்ட் இதை தாண்டி வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு ரொம்பவே போதுமானது அண்ட் அதிகமானதும் கூட. ஏன்னா நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. மேற்கோள்கள் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஸ்கூல் புக்கில் 2 இடத்துல இருக்காங்க, 2 பாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் அங்கங்கே அவர் கொடுத்துருந்தது எல்லாமே ரெஃபர் பண்ணி பார்த்தாச்சு. ஓகேவா? ஸோ இதே அவ்வளோதான் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவ்வளோதான். இதில் இருக்கிறத நீங்கள் தெளிவாக அப்படியே படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இவரை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோட. நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இவரை பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு 4 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? அதிகமாக மக்கள் கவிஞர் அப்படி தான் கேட்டிருக்காங்க. நான் அந்த கொஷின்ஸையும் அட்டாச் பண்ணி அது போக எக்ஸ்ட்ரா ஒரு 20 கொஷின்ஸ் நான் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அண்ட் வேறு சோர்ஸ் ரெஃபர் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் நான் வச்சுருக்கேன். ஓகே, ஒரு 25 கொஷின்ஸ் கிட்ட இருக்கும். நீங்கள் இதை படிச்சுட்டு அந்த கொஷின் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை இது கூடவே அட்டாச் பண்ணாமல் நான் தனியாகவே போடுறதுக்கான காரணமே அதுதான். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் போக எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ அதனால் இதை படிச்சுட்டு அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.